ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது அது ஆண்ட்ராய்டு ஓஎஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஹையர் அண்ட் ஐஓஎஸ் மாடலாகவும் இருக்கலாம். அதாவது நார்மல் ஆண்ட்ராய்டு சாம்சங் அந்த மாதிரி ஃபோனாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்பிள் ஐஃபோன் மாதிரியும் இருக்கலாம். அதில் நம்மளாவே ஒரு ஆப்பை டிசைன் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம இங்கே பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஆப் டெவலப்மெண்ட். ஆண்ட்ராய்டு ஓஎஸ்னால் என்ன? நம்மளுடைய மொபைலில் இன்டர்நெட், மல்டிமீடியா கான்செப்ட்ஸ் இது எதுவுமே ஸ்டார்டிங்கில் கிடையாது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது தான் இந்த ஆண்ட்ராய்டு ஃபஸ்ட்டு வெர்ஷனுங்கிறது செப்டம்பர் 23, 2008 T-Mobile G1 அப்படிங்கிற ஒரு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வெளியில் லான்ச் பண்ணாங்க கமர்ஷியல் மார்க்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் அதில் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணணும், யூசர் இன்டர்ஃபேஸை என்ஹான்ஸ் பண்ணணும், உள்ளே இருக்கிற ஐகான்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மாதிரிலாம் இருக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய சவுண்டு, வைப்ரேஷன், அதுக்கப்புறம் கீபேடாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மாடலை டச் அந்த கான்செப்டுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டச்சிங்லேயே இப்போ ஃபோல்டபுள் மாடல் வந்துருச்சு. அப்போ அந்த கரஸ்பாண்டிங் ஹார்ட்வேர்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஓஎஸும் ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ நம்மளுடைய ஆண்ட்ராய்டு 1ங்கிற வெர்ஷன்லேருந்து 15 அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு 15 லாஜிக்கு வரதுக்கு 23 வெர்ஷன் எடுத்திருக்கு. ஆக்சுவலி ஒவ்வொரு டைமும் உள்ளே இருக்கிற அந்த ஓஎஸ் கோடிங் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அப்போ அதோடைய API, that is Application Programmable Interface, இது ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து இன்றைக்கி 35th லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆண்ட்ராய்டு 14 அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக யூஸ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு பேர் அப்சைட் டவுன் கேக். இதுக்கு முன்னாடிலாம் 3rd வெர்ஷன்லேருந்து அவங்க ஒரு டெசர்ட் நேம் கொடுக்க ஆரம்பித்தாங்க, அப் டு ஆண்ட்ராய்டு 5 வரைக்கும். அதுக்கப்புறமா அகெயின் அவங்க நம்பரிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேறஸ் டெவலப்பர் சைடில் அதோடைய கோடு நேம் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அட் லாஸ்ட் ஆண்ட்ராய்டு 15க்கு அவங்க வச்சுருக்கிற கோட் நேம் வெண்ணிலா ஐஸ்கிரீம். அது இன்னும் பீட்டா வெர்ஷன், தட் இஸ் டெஸ்டிங் வெர்ஷனில் தான் இருக்குது. அதை இன்னும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணலை. ஓகேவா? இதுதான் வந்து ஆண்ட்ராய்டு 14 ஐகான் அண்ட் ஆண்ட்ராய்டு 15 ஐகான். இது எல்லாமே நம்மளுடைய சிஸ்டம் செட்டிங்ஸில் போய் பார்த்தா தெரியும். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸை மூலியமாக நம்ம ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்துருச்சு, ரொம்ப பேக்கேஜஸ் இருக்குது. ஃப்ளட்டர், அடோப் ஃபோட்டோகேப், அயானிக், நேட்டிவ் ஸ்கிரிப்ட், இது எல்லாத்துலேயுமே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் நம்ம இங்கே பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ. ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ மூலயமா உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோலேயும் வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை இந்த யூஆர்எல்லில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதோடைய வெர்ஷன்ஸை அன்ஸ்டேபிள் வெர்ஷன்லேருந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு கொண்டுட்டு வரணும். தட் இஸ் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுற வெர்ஷன், அதுக்கப்புறம் டெஸ்டிங் வெர்ஷன், அதுக்கப்புறம் ரிலீஸ் வெர்ஷன், ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா ஸ்டேபிள் வெர்ஷன். ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமும் அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் சம் ஏபிஐஸ் மிஸ் ஆகுது, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், லைக் தட் அந்த மாதிரி கான்செப்ட் இருந்ததுன்னா பேட்ச் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த வெர்ஷன்ஸில் நான் இங்கே ஸ்டேபிளாக இருக்கிறத மட்டும் எடுத்து அது என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்கிற டேபிள் ஃபார்மேட்டை கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ வெர்ஷன் 2, 3, 4 இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்த ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ. நெக்ஸ்ட்டு ஆர்டிக் ஃபாக்ஸ், இதெல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்திருக்கு. இதை இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து ஆர்டிக் ஃபாக்ஸில் இருந்து, தட் இஸ் 2021 சம் நேம், அனிமல் நேம் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பம்பிள் பி, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்ஷன் 3.1, அதுக்கப்புறம் பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3, இதுதான் வந்து ரிலீஸிங் வெர்ஷன். அதில் சம் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃப்ளெமிங்கோ, ஜிராஃப், ஹிட்ஹாக்,
இகுவானா அண்ட் ஜெல்லிஃபிஷ், இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது கோலா. இதில் நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறது இந்த ஜிராஃப் மாடல் தான். அதில் பேட்ச் 4 கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் கோலா அப்படிங்கிறது வந்திருக்கு, அதுலேயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படி நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணும் போது மேபி இப்போ கெனரி வெர்ஷன், தட் இஸ் அன்ஸ்டேபிள் வெர்ஷனில் இருக்கிற லேடிபக் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே போகிறோம். ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதை எப்படி நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம்.